முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் செய்தியாளர் சந்திப்புகளில் தவறாமல் இடம்பெறும் கேள்வியாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்பது இடம்பெறுகிறது. கடந்த முறைகளைப் போல இல்லாமல் இந்த முறை முதலமைச்சரின் பதில் உறுதிபட துணித்திருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதலமைச்சரின் மகனுமான உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக அண்மை காலமாகவே பேச்சுக்கள் இருக்கின்றன. இது பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 முறை பதிலளித்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசும்போது முதலமைச்சரின் பதில் இப்படி இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து. இதே கேள்வியை மீண்டும் எழுப்பிய போதும் முதலமைச்சர் பதிலுக்கு கேள்வி எழுப்பினாரை தவிர தெளிவான பதில் அளிக்கவில்லை. அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று தகவல்கள் பரவிய போது முதலமைச்சர் அளித்த பதில் இவ்வாறு இருந்தது. மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் see. கடந்த முறைகளைப் போல அல்லாமல் இந்த முறை முதலமைச்சரின் பதில் தெளிவானதாக ஒலித்தது. சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். துணை முதலமைச்சர் பதவி குறித்த முடிவு எட்டப்பட்டு விட்டதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.